ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நமக்கு நியூ பிளேலிஸ்ட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ல இருந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸும் பார்ப்போம். ஸோ இது வந்து நமக்கு செகண்ட் இயர் ஈஸி கான்செப்ட்ஸ்ல வரும் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம இப்போ வந்து எனர்ஜி அண்ட் பவர் பேசிஸ்ல சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல்ஸுக்கு நமக்கு ஜஸ்ட் கண்டினியூஸ் சிக்னல்ஸ்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், டிஸ்கிரீட் சிக்னல்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ ஃபார்முலாஸ் என்னெல்லாம் இருக்கு, அதை எப்படி படிக்கணும், ஸோ டிப் அதுக்கு நம்ம மறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அண்ட் அதை வச்சு ஒரு ப்ராப்ளமும் நம்ம இதில் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ லேட்டர் ஆன் வேற ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ப்ராப்ளம்ஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல நமக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சிலபஸ்ல இருந்து ஒரு எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல்ஸ். ஸோ மோர் ஓவர் ப்ராப்ளம்ஸ் வந்து இப்ப படிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஃபார்முலாவும் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். பட் நிறைய கான்செப்ட்ஸ் படிக்கும் போது ஃபார்முலாஸ் வந்து மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் டிப்ஸ் கொடுக்கும் போது சில்லியா இருக்கும், பட் அந்த டிப் வந்து லேட்டர் ஆன் உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பா. ஸோ எனர்ஜி அண்ட் பவர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் சிக்னல்ஸும் டிஸ்கிரீட் சிக்னல்ஸையும் நீங்க வந்து கொஸ்டின்ல எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா, இன் கேஸ் ஆஃப் திஸ் பிராக்கெட்ல நமக்கு கொஸ்டின்ல இருந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் சிக்னல்ஸ், ஆர் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் அதுல இருந்துச்சுன்னா பேரந்திசிஸ்ல இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ், ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல இருந்துச்சுன்னா அது வந்து டிஸ்கிரீட் டைம் சிக்னல்ஸ். ஓகேவா? சோ இப்போ கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அதுக்கு சர்டன் ஃபார்முலாஸ் இருக்கு, டிஸ்கிரீட்டா இருந்தா அதுக்கு சர்டன் ஃபார்முலாஸ் இருக்கு. இங்க நமக்கு மெயினா தெரிஞ்சிருக்க வேண்டியது கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ்னா இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். சோ இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் தெரிய வேண்டாம், பேசிக் இன்டகிரேஷன்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும் ஓரளவு. சோ ஃபர்ஸ்ட் எனர்ஜியோட ஃபார்முலா பார்த்தோம்னா, எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு லிமிட் t tends to infinity integral minus t to t modulus of x of t the whole square into dt. x of t நமக்கு क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க, அதை வச்சு ரெஸ்பான்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். சோ எனர்ஜி வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா இதான் ஃபார்முலா. பவருக்கு வந்து இந்த 1/2t மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். சோ எனர்ஜி படிச்சிட்டீங்கன்னா பவர் எழுதிடலாம், பவர்ல அதே ஃபார்முலா எழுதிட்டு 1/2t மட்டும் எக்ஸ்ட்ரா போடணும். இது வந்து நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து இன் கேஸ் ஆஃப் டிஸ்கிரீட் டைம் சிக்னல்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். சோ டிஸ்கிரீட் டைம் சிக்னல்ஸ்னா நமக்கு வந்து எனர்ஜினா அதோட ஃபார்முலா E அதே ஃபார்மேட்ல தான் இருக்கும். லிமிட் அங்க t tends to infinity. இன் கேஸ் ஆஃப் டிஸ்கிரீட்ல நம்ம எல்லாமே n வச்சு யூஸ் பண்ணுவோம். சோ n tends to infinity, அங்க இன்டகிரேஷன்ஸ் யூஸ் பண்ணிருப்போம், இங்க வந்து சம்மேஷன் யூஸ் பண்ணணும். சம்மேஷன் ஸ்மால் n is equal to minus capital N to plus capital N modulus of x of n the whole square. சோ இன்டகிரேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து அங்க dt யூஸ் பண்ணுவோம், இங்க சம்மேஷனுக்கு dt எதுவுமே வராது. ஓகே, தென் அங்க x of t யூஸ் பண்ணிருப்போம், இங்க x of n யூஸ் பண்ணிருப்போம். இன்டகிரேஷன்ல மைனஸ் t to t யூஸ் பண்ணுவோம், இங்க வந்து மைனஸ் n to n. சோ கொஞ்சம் லிங்க் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா எழுதிடலாம். சோ எனர்ஜி படிச்சிட்டீங்கன்னா அதை வச்சு பவர் எழுதிடலாம். பவரோட ஃபார்முலா வந்து அங்க நமக்கு எப்படி 1/2t நமக்கு பவர்ல வருமோ அதே மாதிரி இங்க 1/2n plus 1 1/2n plus 1 ஃபார்முலா பாத்துக்கோங்க. தென் இதுல நமக்கு என்னெல்லாம் டிப் பார்க்கலாம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி பேசிக் இன்டகிரேஷன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். சோ இப்போ x னா அதோட இன்டகிரேஷன் வந்து x பவர்ல இருக்கு 1. அப்போ ஃபார்முலா வந்து x பவர் n is equal to x பவர் n plus 1 divided by n plus 1. வேற ஒண்ணும் இல்ல, பவர்ல இப்போ 1 இருக்குன்னா இங்க என்ன வரும், x ஸ்கொயர் டிவைடட் பை 2 வரும். இப்ப பவர்ல 1 இருக்குன்னா x ஸ்கொயர் டிவைடட் பை அந்த பவர்ல போடக்கூடியது டினாமினேட்டர்ல போடணும். x ஸ்கொயர் இருக்குன்னா 1 இன்க்ரீஸ் பண்ணுங்க, அப்ப என்ன வரும், x கியூப் டிவைடட் பை 3. x பவர் 3 இருக்குன்னா x பவர் 4 டிவைடட் பை 4. இப்ப x பவர் 7 இருக்குன்னா அதோட இன்டகிரேஷன் ஆஃப் x பவர் 7 என்னன்னா x பவர் 8 டிவைடட் பை 8. ஓகே, இது இன்டகிரேஷன், பேசிக் இன்டகிரேஷன். தென் இந்த ஃபார்மேட்ல நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும், மாடுலஸ் ஆஃப் e to the power j theta is equal to 1. ஓகேவா, நிறைய இடத்துல யூஸ் ஆகும். தென் அதே மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் e to the power t வந்ததுன்னா e to the power t தான், அதுக்கு இன்டகிரேஷன்ல எதுவுமே சேஞ்ச் இல்ல, டிஃபரன்சியேஷன்லயுமே சேஞ்ச் வராது. தென் இன்டகிரேஷன் ஆஃப் e to the power 2t என்னன்னா இன்டகிரேஷன் ஆஃப் e to the t என்னது e to the power t தான். தென் இன்டகிரேஷன் ஆஃப் e to the power 2t என்னன்னா e to the power 2t divided by 2. அதாவது இந்த இன்டகிரேஷன் ஆஃப் e to the power t யோட ஃபார்முலா என்னன்னா e to the power t இங்க என்ன இருக்கு சைடுல 1, சோ அத டினாமினேட்டர்ல 1. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் e to the power 2t என்னன்னா e to the power 2t அப்படி எழுதிட்டு t க்கு பக்கத்துல இருக்க கோஎஃபிஷியன்ட் வந்து டினாமினேட்டர்ல போடணும். இன் கேஸ் ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் e to the power 9t அப்படினு கேக்குறாங்கன்னு என்னது e to the power 9t divided by 9. சோ இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ், இது தெரிஞ்சிருக்கணும். தென் இப்போ இந்த ஃபார்முலாவை நமக்கு லேட்டர் ஆன் மறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், லைக் கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸா இருக்கிறதுக்கும் டிஸ்கிரீட் டைம் சிக்னல்ஸுக்கும் மறக்காம இருக்கிறது ஜஸ்ட் டிப் தான், சில்லியா கூட இருக்கலாம். இது வந்து ரொம்ப டஃப், ஸ்ட்ரகிள் பண்றவங்களுக்கு வேண்டி இது கொடுக்கிறது. சோ இப்போ கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ், டிஸ்கிரீட் டைம் சிக்னல்ஸ் ரெண்டும் இருக்கு. சோ டிஸ்கிரீட் டைம் சிக்னல்ஸ் நம்ம ஈஸியா வச்சிருக்கலாம். ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல டி க்கு அப்புறம் என்ன வரும், இ. சோ அந்த இ சிம்பிள் இருக்கக்கூடியது நமக்கு வந்து நம்மளோட அந்த சமேஷன் மாடல். சோ டிஇ அதை நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கீங்கன்னா டிஸ்கிரீட் டைம் சிக்னல்ஸுக்கு ஃபார்முலால என்ன வரும்னா சமேஷன் வரும், டிஇ. சோ டிஸ்கிரீட் டைம் சிக்னல்ஸுக்கு சமேஷன் வரும்னா ஆல்டர்னேட்டிவா நமக்கு வந்து என்னது கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ்க்கு இன்டகிரேஷன் தான் வரும். ஓகேவா, சோ இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டிப். அதே மாதிரி நெக்ஸ்ட் பவர், நம்ம வந்து எனர்ஜில ஒரு ஃபார்முலால வந்து
என்ன வரும் லிமிட் இப்ப t tends to minus infinity t tends to infinity integral minus infinity to infinity sorry minus t2 minus t2 plus t இப்படி போகுதுன்னா நமக்கு பவர்ல வந்து என்ன ஃபார்முலா வரும் பவர்ல வந்து in terms of limit t tends to infinity 1 by 2t அப்படின்ற வரும் அப்போ இது வந்து எனர்ஜில அந்த டேர்ம் வருமா இல்ல பவர்ல அந்த டேர்ம் வருமான்றது லேட்டர் ஆன்ல கன்ஃபியூஸ் ஆகலாம் அப்போ எனர்ஜியோட வேர்டிங்கையும் பவரோட வேர்டிங்கையும் பாருங்க எனர்ஜி E சோ பவர்ல இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் பாத்துக்கோங்க சோ பவர்ல எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும்போது அந்த எக்ஸ்டென்ஷன்ல தான் அந்த டினாமினேட்டர் டேர்ம் வரும் டினாமினேட்டர் வரும் சோ இத வந்து டினாமினேட்டர் மாதிரி செட்டப் வச்சிட்டீங்கன்னா எனர்ஜில ஒரே ஒரு டேர்ம் தான் பவர்ல வந்து உங்களுக்கு அந்த டினாமினேட்டர் டேர்ம்ஸ் வரும் ஓகேவா இது வந்து பவரோட டினாமினேட்டர் டேர்ம் அப்படின்ற மாதிரி ஃபைண்ட் பண்ணிக்கோங்க சோ பவர் வந்து நமக்கு கண்டினியூஸ் டைம் சிக்னலா இருந்தாலுமே ஒரு டினாமினேட்டர் டேர்ம் வரும் பவர் ஃபார்முலாவா இருந்தாலுமே நமக்கு ஒரு டினாமினேட்டர் டேர்ம் வரும் சோ பேசிக்கா இப்போ கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ்னா எப்படி ரெப்ரசென்ட் ஆயிருக்கும் டிஸ்கிரீட் டைம் சிக்னல்ஸ்னா எப்படி ரெப்ரசென்ட் ஆயிருக்கும் அதோட ஃபார்முலா எனர்ஜியோட ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ் என்னது பவரோட ஃபார்முலாஸ் என்னது தென் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரீட் டைம்ல எனர்ஜியோட ஃபார்முலா என்னது பவரோட ஃபார்முலா என்னது பேசிக் டிப்ஸ் என்னெல்லாம் தென் மோர் ஓவர் அதுல இருக்கக்கூடிய பேசிக் இன்டகிரேஷன்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்திருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்ப்போம் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ்னா வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நீங்க சாட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு யூடியூப்ல மோர் ஓவர் டெலிகிராம்லயும் நம்ம இனி ஒரு குரூப் ஓபன் பண்ணிடுவோம் சோ தட் அதுல வந்து நமக்கு நோட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிடலாம் சோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ